இன்னைக்கு வீடியோல நார்மல் ஐபோன் யூசரா இருக்கிற உங்க ப்ரோ ஐபோன் யூசரா மாத்தக்கூடிய செம்மையான ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மெய் மறந்து பார்ப்பாங்க. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள பார்க்க முடியும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா என்னோட பேர் மாயா, என்னோட பேர் சிவா. இது எஸ்எம் ப்ரோ டெக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க இதுவரைக்கும் சிம்பிளான கன்வர்ஷனுக்குலாம் கூகுளுக்கு போறீங்க அப்படினா, அதாவது யூஎஸ் டாலர்ஸ் இந்தியன் ரூபீஸா மாத்துறது, கிலோகிராம்ஸ் கிராம்ஸா மாத்துறது, ஃபீட் சென்டிமீட்டரா மாத்துறது, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க கூகுளுக்கு போறீங்க அப்படினா இனிமேல் கூகுளுக்கு போக வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சிம்பிளா ஐபோனோட ஹோம் பேஜ்ல டவுன் ஸ்வைப் பண்ணாலே போதும், சர்ச் பார் வந்துரும். அதுல நீங்க எதை கன்வெர்ட் பண்ணுமோ அதை டைப் பண்ணாலே போதும். அதாவது 500 USD இன் INR னு போட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா INR ஆ மாத்தி தந்துரும். இது சிம்பிள் கன்வர்ஷன் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சிம்பிள் மேக்ஸ்மே நம்மளால ரிசல்ட் பெற்றிருக்க முடியும். இதோட ஸ்பெஷலான விஷயமே டைப் பண்ண அடுத்த செகண்ட் ரிசல்ட் வந்துரும். செம்மையான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ட்ரிக் அளவுக்கு அதிகமா ப்ரௌஸ் பண்றவங்க நீங்க எல்லாம் செம்மையான ட்ரிக். அதாவது நீங்க இன்ஸ்டாகிராம் வெப் பேஜ்ல கீழ போயிட்டே இருக்கீங்க. அப்படி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் ஹோம் பேஜ் மேல டாப்புக்கு போணும் அப்படினா நீங்க திருப்பி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சிம்பிள் ஐபோனோட மேல டைனமிக் கேலண்டர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டைனமிக் கேலண்டரோட ஒரு கார்னர் நீங்க டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா டாப் ஆஃப் தி பிளேஸ்க்கு பாத்தீங்கன்னா கர்சர் போய் நின்றுங்க. இது உண்மையிலேயே செம்ம மேஜிக் மாதிரி தான் தெரியும். ஆனா செம்ம ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. ஐபோன் யூஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அதாவது சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஏர் டிராப் கனெக்ட் ஆகாது, ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணாது. சோ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணீங்கன்னா செம்மையா ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுக்கு உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே டைப் சி பின் இருக்க கேபிள் இருக்கணும். அந்த கேபிள ரெண்டு ஐபோன்லயும் கனெக்ட் பண்ணிட்டு ஃபைல்ஸ் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா ஏர் டிராப் ஃபெயில்டும் ஆகாது. நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்றதை விட டபுள் டைம் ஸ்பீட்லயும் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். செம்மையான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றப்பலாம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அதாவது ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆரம்பிக்கிறப்ப மீடியாவோட வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுமா, இல்லனா வெளியில இருந்து பேசுற மைக்ரோஃபோன் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு அதுவே கேட்கும். ஆனா ஐபோன் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கவே இருக்காது இல்லையா? அதாவது வெளியில இருந்து நம்ம பேசுறது ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. சிம்பிளா நீங்க கண்ட்ரோல் சென்டர்ல போய் ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஐகானை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா கீழ மைக்ரோஃபோன் ஆன்னுட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றப்ப வெளியில இருந்து நம்ம பேசுற வாய்ஸும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். இது உண்மையிலேயே பிரசன்டேஷன் பண்றவங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மெசேஜ் நோட்ஸ் இல்லனா ஃபைல்ஸ் ஆப்ல இருக்க மல்டிபிள் மெசேஜஸ் இல்லனா மல்டிபிள் ஃபைல்ஸ் நீங்க செலக்ட் பண்ணனும்னா நம்ம எப்பவும் போல செலக்ட் பண்ற மாதிரி டாட்டா கிளிக் பண்ணி அதுக்கு அப்புறம் செலக்ட் கிளிக் பண்ணி அதுக்கு அப்புறம் ஃபைல்ஸை கிளிக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளா உங்க ரெண்டு விரல எடுத்து டிஸ்ப்ளேல டச் பண்ணி கீழே இழுத்தாலே போதும், எவ்வளவு ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணணுமோ அவ்வளவு ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறம் அதை டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க ஐபோன்ல பேஜஸ் இல்லனா நோட்ஸ் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றீங்க, அதுல நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படினா இது உண்மையிலேயே செம்ம யூஸ்ஃபுல்லான ட்ரிக். அதாவது நீங்க டைப் பண்ண பேராகிராஃப்ல ஏதாச்சும் ஒரு வேர்ட் செலக்ட் பண்ணனும் அப்படினா டபுள் கிளிக் பண்ணா அந்த வேர்ட் செலக்ட் ஆகும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே இது நம்ம அந்த இடத்துல ட்ரிபிள் கிளிக் பண்ணோம் அப்படினா அந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே செலக்ட் ஆயிரும். சப்போஸ் அது ஒரு பாயிண்ட் ஆச்சுனா அந்த பாயிண்ட்ல இருக்க எல்லா வேர்டுமே செலக்ட் ஆயிரும். செம்ம யூஸ்ஃபுல்லான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து கீபோர்டே டச் பேட யூஸ் பண்றதுக்கான ட்ரிக் சொல்றோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், ஆனா இதுக்கு அடுத்து சொல்ல போற விஷயம் தான் நிறைய பேருக்கு தெரியாது. சோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஏதாச்சும் நோட்ஸ் எழுதி வச்சிருக்கீங்க, அதுல ஒரு ஸ்பெசிபிக்கான பாயிண்ட்க்கு போகணும் அப்படின்னா கீபோர்ட்ல இருக்க ஸ்பேஸ் கீ லாங் பிரஸ் பண்ணாலே போதும், கீபோர்ட் டச் பேடா மாறிடும். அதுக்கு அடுத்து விரல் எடுக்காம நீங்க எங்கிட்டலாம் மூவ் பண்றீங்களோ அந்த சைடுலாம் கர்சர் போகும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப சொல்ல போற ட்ரிக் மேக்ஸிமம் பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி நீங்க டச் பேடா மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுடைய இன்னொரு விரல் எடுத்து டச் பேட்ல டச் பண்ணீங்கன்னா கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ், இத வச்சு உங்களால அக்யூரேட்டா செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்றதுக்கு ஒரு செம்மையான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க சஃபாரி ப்ரௌசர் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படினா ஒரு டேப்ல இருந்து இன்னொரு டேப் போறதுக்கு நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், டேப் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான டேப் நம்ம செலக்ட் பண்ணி தான் உள்ள போவோம். சோ அந்த மாதிரி நீங்க டேப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் போகணும்ன்ற அவசியமே கிடையாது. சிம்பிளா சஃபாரி ப்ரௌசரோட கீழ சர்ச் பார் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல விரல வச்சு நீங்க லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணீங்க அப்படினா முந்தின டேபுக்கு அடுத்து போயிட்டே இருக்கும். அதே நம்ம ரைட் சைடு ஸ்வைப் பண்ணோம் அப்படினா அடுத்த டேபுக்கு அடுத்து போயிட்டே இருக்குங்க. இது செம்ம யூஸ்ஃபுல்லான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஹோம் ஸ்கிரீன்ல இருந்த மாதிரி மல்டிபிள் ஆப் ஓபன் ஆயிருக்கப்ப நமக்கு தேவையான ஆப்புக்கு போகணும் அப்படினா பழைய மெத்தட் படி நம்ம மேல இழுத்துட்டு ஆப்பை செலக்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிளா ஹோம் ஸ்கிரீன்ல பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் பார் இருக்கும். அதை நீங்க லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணீங்க அப்படினா லெஃப்ட் சைடுல இருக்க ஆப் அடுத்து போயிட்டே இருக்கும். அதே நீங்க ரைட் சைடுல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ரைட் சைடுல இருக்க ஆப் அடுத்து போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்க நோட்ஸ் இல்லனா மெசேஜ் இல்லனா கூகுள்ல போய் ஏதாவது சர்ச் பண்ற போட தப்பா டைப் பண்ணிட்டீங்க அப்படினா அது அன்டோ பண்ற ஐபோன் யூசர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் போன் லைட் அப்படி சேக் பண்ணாலே அண்டோவர் ரெடோவான் கேக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியா பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இல்லையா? ஆனா இந்த மாதிரி நம்ம போன் எப்போ தான் சேக் பண்ண முடியாது, ஏதாச்சும் நம்ம பப்ளிக் பிளேஸ்ல வந்து அப்படி சேக் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா? சோ அதுக்காகவே இந்த ட்ரிக் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. எஸ், நீங்க அண்டோ பண்ணனும்னா உங்களோட மூணு விரல் இருக்கு பாத்தீங்கன்னா, அது ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு நீங்க டிஸ்ப்ளேவை ஸ்வைப் பண்ணீங்க அப்படினா அண்டோ ஆகும். அதே மூணு விரல்ல நம்ம லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு ஸ்வைப் பண்ணோம் அப்படினா ரெடோ ஆகும். இது செம்மையான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஐபோனோட பேக் சைடுல நம்மளால டபுள் டாப் இல்லனா ட்ரிபிள் டாப் பண்றது மூலமா நம்மளால சில ஷார்ட்கட்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். அது நீங்க சிம்பிளா செட்டிங்ஸ்ல போய்ட்டு அக்சஸிபிலிட்டில போய்ட்டு டச்ல போய்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா பேக் டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது டிஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கும். அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா டபுள் டாப் ட்ரிபிள் டாப்னு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க டபுள் டாப்க்குள்ள போய்ட்டு எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், ட்ரிபிள் டாப்க்குள்ள போய்ட்டு எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க டபுள் டாப்க்குள்ள போய்ட்டு கேமரா செலக்ட் பண்ணீங்க அப்படினா பேக் சைடுல நீங்க டபுள் டாப் பண்ணாலே கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிரும். ட்ரிபிள் டாப்ல போய்ட்டு ஸ்கிரீன்ஷாட் செலக்ட் பண்ணிட்டு பேக் சைடுல ட்ரிபிள் டாப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துரும். இது ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட், வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நைட் தூங்கும்போது பாட்டு கேட்டுட்டே தான் தூங்குவீங்க, இல்லனா யாராச்சும் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே தான் கொஞ்சம் தூங்கிடுவீங்க அப்படினா நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் அந்த வீடியோ இல்லனா பாட்டை பாஸ் பண்ண மறந்தீங்க அப்படினா அது கண்டினியூஸா ப்ளே ஆயிட்டே இருக்கும் இல்லையா? சோ அதுக்கே நம்மளால டைம் செட் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். அதுக்கான ட்ரிக் தான் இப்ப சொல்றோம். சிம்பிளா நீங்க கிளாக் ஆப்புக்குள்ள போய்ட்டு அதுல டைமர் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல போயிட்டு நீங்க எவ்வளவு நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணுமோ அவ்வளவு நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா
பண்ணீங்கன்னா when timer ends சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு அதுல எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும். அதுல கடைசில பார்த்தா ஸ்டாப் பிளேயிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டாப் பிளேயிங் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த செட் பண்ண டைமர் முடியற டைம்ல உங்க ஐபோன்ல எதெல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கோ அது எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். செம்மையான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது செம்மையான ட்ரிக் மட்டும் கிடையாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கும் கூட. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம போனை சார்ஜர்ல போட்டுட்டு சார்ஜர்ல போட்டதே மறந்துடும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா போன் 100% சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறமும் சார்ஜர்ல கனெக்ட் ஆயிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அது பேட்டரியோட ஹெல்த் கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அதனாலே ஒன்ஸ் 100% சார்ஜ் ஏறணும்னு நமக்கு நோட்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் ட்ரிக் சொல்றோம். எஸ், உங்க ஐபோன்ல ஷார்ட்கட் ஆப் ஓபன் பண்ணிட்டு ஆட்டோமேஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல டாப் ரைட் கார்னர்ல பிளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா பேட்டரி லெவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு வென் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ட்ராக் பண்ணி எவ்வளவு லெவல் வேணாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதாவது 80% சார்ஜ் ஏறணும்னு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணா 80%ல செட் பண்ணிக்கலாம், இல்ல 100% வேணா 100%ல செட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதை செட் பண்ணோனே கீழ ரன் இமிடியேட்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். அதுல போயிட்டு ஸ்பீக் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க என்ன டெக்ஸ்ட பேச வைக்கணும்னு விரும்புறீங்களோ அந்த டெக்ஸ்ட டைப் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்க போன் 100% சார்ஜ் ஆனோனே நீங்க டைப் பண்ண டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ஐபோன் வாய்ஸாவே பேசிரும். சோ அதை வச்சு நம்ம மறக்காம சார்ஜரை கலட்டி விட்டுறலாம். இது செம்ம யூஸ்ஃபுல்லான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க ஐபோன்ல கேமரால போட்டோ எடுக்கிறப்ப டிஃபால்ட்டா இருக்கிற செட்டிங்ஸ்ல போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரெசல்யூஷன் கம்மியா வச்சு நீங்க எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா டிஃபால்ட் ஐபோன்ல பார்த்தா 24 மெகா பிக்சல் தான் செலக்ட் ஆயிருக்கும். சப்போஸ் அதோட ரெசல்யூஷனை இன்கிரீஸ் பண்ணி 48 மெகா பிக்சலா மாத்தணும் அப்படின்னா நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு கேமரா போயிட்டு ஃபார்மட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் கண்ட்ரோல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க கேமரா ஆப் ஓபன் பண்ணி போட்டோவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல டாப் கார்னர்ல அது JPEG Max நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் 48 மெகா பிக்சல்ல உங்களால போட்டோ எடுத்துக்க முடியும். இது நார்மலான போட்டோ எடுக்கிறத விட கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமா இருக்கும். ஜூம் பண்ணாலும் பெருசா உடையாது. சப்போஸ் நீங்க iOS 26க்கு அப்டேட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் லெஃப்ட் டாப் கார்னர்ல இருக்கும். அதுல JPEG Max இருக்காது, சிம்பிளா 24/48 நம்பர் இருக்கும். சோ நீங்க 48 கிளிக் பண்ணிட்டு போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஹையர் ரெசல்யூஷன்ல போட்டோ எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு போறீங்க, அந்த இடத்துல டக்குனு போட்டோ எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஐபோனோட லேட்டஸ்ட் மாடல் வச்சிருக்கீங்க அப்படின்னா சைடுல இருக்க கேமரா பட்டனை கிளிக் பண்ணி கேமரா ஓபன் பண்ணுவீங்க. இல்லாட்டினா போன் அன்லாக் பண்ணிட்டு கேமரா ஓபன் பண்ணுவீங்க இல்லையா? இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சிம்பிளா லாக் ஸ்கிரீனை லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஓபன் ஆயிரும். யூஸ்ஃபுல்லான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் ஆண்ட்ராய்டு போனை யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான் பக்கத்துல ஏதாச்சும் தெரியாத பாட்டு ஓடுச்சுனா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஜெமினில இருக்கிற மியூசிக் சிம்பிளை கிளிக் பண்ணி அது என்ன பாட்டுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதை நம்மளால ஐபோன்லயும் பண்ண முடியும். எஸ், நீங்க ஐபோன்ல டைரக்டாவே ஹே சிரி சொன்னீங்கன்னா அது வேக்கப் ஆயிரும். அப்படி வேக்கப் பண்ண உடனே வாட் சாங் பிளேயிங் நியர் பை சொல்லிட்டு ஒரு क्वेश्चन கேட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை லிசன் பண்ணி அது என்ன பாட்டு அப்படின்றத நமக்கு வாய்ஸாவே சொல்லிரும். இது செம்ம யூஸ்ஃபுல்லான ட்ரிக், ட்ரை பண்ணி வேணா பாருங்க. நீங்க ஃளைட்ல டிராவல் பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க டிராவல் பண்ண போற ஃளைட் எங்க வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இனிமேல் வெப்சைட்லாம் போய் சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிளா ஹோம் ஸ்கிரீன்ல டவுன் ஸ்வைப் பண்ணீங்கன்னா சர்ச் பார் வரும். அதுல நீங்க டிராவல் பண்ண போற ஃளைட்டோட நம்பரை என்டர் பண்ணாலே போதும், ஃளைட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கொடுத்துரும். அதாவது அது எங்க இருந்து கிளம்புது, எங்க வந்து இறங்க போகுது, எவ்வளவு நேரத்துல வந்து இறங்க போகுது அப்படின்ற எல்லா டீடைலும் கம்ப்ளீட்டா கொடுத்துரும். சோ ஃளைட் டிராவல் பண்றவங்களுக்கு இது செம்ம யூஸ்ஃபுல்லான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஐபோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணாத ஒரே ஃபீச்சர் அப்படின்னா அது மெசேஜ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மட்ட மட்டும் ஐபோன் இருந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆண்ட்ராய்டு இருந்துச்சு அப்படின்னா ஐபோன்ல இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர் மெசேஜ்லாம் நம்ம அனுப்பணும்னா அவங்களால பார்க்கவே முடியாது. இருந்தாலும் இந்த ஒரு ட்ரிக் ஐபோன் மெசேஜ்ல இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதாவது மெசேஜ் நீங்க டைப் பண்றப்ப வெறும் டைப் மட்டும் தான் அதுல பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க ஐபோன் ஹரிசான்ல திருப்பி வச்சு மெசேஜ் டைப் பண்றப்ப கீபோர்ட பாத்தீங்க அப்படின்னா கீபோர்டோட பாட்டம் ரைட் கார்னர்ல பார்த்தா ஒரு ஹேண்ட் ரிட்டன் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க மெசேஜ் டைப் பண்ணி தான் அனுப்பணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க ஹேண்ட் ரைட்டிங்காவே எழுதி அந்த மெசேஜ் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இது ஒரு செம்மையான ட்ரிக் தான், பண்றப்ப செம்ம ஜாலியா இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஐபோன்ல இருக்க செம்மையான ஃபீச்சர் அப்படின்னா அது ஆப் லாக்கிங் ஃபீச்சர் தான். ஏன்னா ஆண்ட்ராய்டுல ஆப் லாக் பண்றதுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப் ஒன்னு டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா? ஆனா ஐபோன்ல அது தேவையே கிடையாது. சிம்பிளா நீங்க எந்த ஆப்பை லாக் பண்ணுமோ அந்த ஆப்பை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ரெக்கவர் ஃபேஸ் ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப் லாக் ஆயிரும். சோ அந்த ஆப்பை நீங்க மறுபடியும் ஓபன் பண்ணனும் அப்படின்னா உங்க ஃபேஸ் ஐடியை வெரிஃபிகேஷன் பண்ணாதான் ஆப்பை ஓபன் பண்ணவே முடியும். சோ இது பிரைவசிக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட ஐபோன்ல எப்போ பார்த்தாலும் அன்னோன் கால் வந்துட்டே இருக்கு, அது உங்களுக்கு செம்ம தலைவலியா இருக்கு அப்படின்னா அதை உங்களால ஈஸியா சைலண்ட் பண்ண முடியும். அதுக்கான ட்ரிக்கை சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சிம்பிளா நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆப்ல போயிட்டு போன் அப்படின்றத செலக்ட் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அதுல ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழ போனீங்க அப்படின்னா சைலன்ஸ் அன்னோன் கால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணிட்டா போதும் அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தா போன் ரிங் ஆகாது, சைலன்ஸ்ல தான் இருக்கும். இது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷனை கொடுக்குங்க. அதே நீங்க இப்போ iOS 26 லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சைலன்ஸ் அன்னோன் காலருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ரீசன் ஃபார் காலிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஐபோனே அவங்ககிட்ட கேள்வி கேட்டு எதுக்காக கால் பண்றீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது இம்பார்ட்டன்டான காலா இருந்தா மட்டும் தான் நமக்கு போனை ரிங் பண்ணவே வைக்கும். சோ இது உண்மையிலேயே செம்மையான ஃபீச்சர். சோ iOS 26 நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது உண்மையிலேயே டாப் நாச்சான ஃபீச்சர். சப்போஸ் 26 நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா சைலன்ஸ் போறது பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நீங்க ஏதாவது ஒரு வெப் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணி கீழ போயிட்டீங்க, அந்த ஒரு டைம்ல நம்ம மிடில் ஆஃப் தி பேஜ்க்கு போகணும் அப்படின்னா விரல வச்சு ஸ்வைப் பண்ணி தான் அந்த மிடில் ஆஃப் தி பேஜ்க்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. சைடுல பாத்தீங்கன்னா ஒரு பார் இருக்கும். அந்த பாரை லாங் பிரஸ் பண்ணி நம்ம மேலே கீழே இழுத்தாலே நம்ம அந்த பேஜ்ல எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு ஈஸியா அக்சஸ் பண்ணி போயிடலாம். யூஸ்ஃபுல்லான ட்ரிக், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நீங்க ஐபோன்ல இருக்கிற மேப் ஆப் அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக் செம்ம யூஸ்ஃபுல்லான ட்ரிக். எஸ் மேப் நம்ம ஜூம் பண்ணா என்ன பண்ணுவோம், ரெண்டு கையை யூஸ் பண்ணி நல்லா விரிச்சு விட்டா ஜூம் ஆகும் இல்லையா? இனிமே அப்படி நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளா ஒரே ஹேண்ட் ஒரே விரல வச்சு உங்களால ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ண முடியும். அதுக்கு சிம்பிளா பண்ண வேண்டியது என்னன்னா மேப்பை ஓபன் பண்ணிட்டு 1
ஒன் டைம் மேப்ல ஒரு டேப் பண்ணிட்டு செகண்ட் டைம் டேப் பண்றப்ப கையை எடுக்காம ஸ்கிரீன்ல வச்ச மாதிரி கீழே ட்ராக் பண்ணி இழுத்தேன்னு வச்சுங்களேன் ஜூம் ஆகும். இதே ஜூம் அவுட் பண்ணா சிம்பிள் தான், 2 தடவை டபுள் டேப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஜூம் அவுட் ஆயிருங்க. சோ ஒரு வரல வச்சே ஜூம் பண்றதுக்கு இந்த ஒரு ட்ரிக் செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோல இருந்து எக்கச்சக்கமான ஐபோன் ட்ரிக்ஸ் நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். சோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐபோன் யூசர்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.